சிவவணக்கம். இன்று நாம் ஒரு தேவார பாடலை பார்க்க போறோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்ற பாடலை. இந்த பாடல் பாடியவர் நால்வர்ல ஒருவரான திருநாவுக்கரசர் பெருமானவர்கள் அவர்கள் அருளிய பாடல். Today we are going to look at one Devaram song, சொற்றுணை வேதியன், which is sang by Tirunavukarasar, who is one of the நால்வர். பாடல் முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கு சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கோம். We just go through some information, a brief information before we go into the song. Okay, அப்பர் பெருமான் got other names as well. அப்பர் பெருமானுக்கு வேற பேர்களும் இருக்கின்றன. Okay, என்ன பேர் பார்ப்போமா? Okay, மருள் நீக்கியார் தான் அவருடைய இயற்பெயர். அவங்க அப்பா அம்மா கொடுத்த பேர் மருள் நீக்கியார். His original name was மருள் நீக்கியார், given by the parents. அப்புறம் அவர் கொஞ்ச காலத்துல சமண சமயத்தை தழுவி இருந்த பொழுது அவருடைய பெயர் தர்மசேனர் என்று கொடுக்கப்பட்டது. When he was in Jainism, he was given the name of தர்மசேனர். And then திருநாவுக்கரசர் என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னா, அவர் தேவார பாடலாம் பாட ஆரம்பிச்சிட்டோன்னே இது இறைவனே அவருக்கு கொடுத்த பேரு திருநாவுக்கரசர், given by the Lord Shiva. அப்புறம் திருஞான சம்பந்தர் அவர் அப்பர் அழைச்சனால அவருக்கு அப்பர் என்ற பெயரும் வந்தது. So when திருஞான சம்பந்தர் call him அப்பர், so we also calling him as அப்பர் until now, அப்பர் பெருமான். ரொம்ப பிரீஃபா அப்பர் பெருமானோடைய ஹிஸ்டரி பார்ப்போம். அவர் மருள்நீக்கியார் சைவ சமயத்தில் பிறந்தவர். பிற சமய கொள்கைகளை அறியும் பொருட்டு ஒரு 20 வயசுக்கு மேல மற்ற ரிலீஜன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சமண சமயத்தால் ஈர்க்கப்பட்டார். ஓகே, அவருக்கு அந்த சமண சமயத்தின் மேல கொஞ்சம் ஈடுபாடு வந்துச்சு. இவரது புலமையை சமணர்கள் புகழ்ந்தனர். இவர் ரொம்ப சிரடை பண்டையால அவர் என்ன செஞ்சாரு, அந்த சமண சமயத்தை தெரிஞ்சுக்கணும் போயிட்டோன்னே அவர் ரொம்ப புலமையாயிட்டோன்னே அங்க சமணர்கள் அவரை புகழ்ந்தனர். அவரை தன்னோட தலைவராக்குனாருங்க. ஸோ தர்மசேனர் என்ற பெயரும் கொடுத்தாங்க. ஒரிஜினலி மருள் நீக்கியார் was a Saivite. Desirous of knowing the truth about other religions, Marul Nikar approached Jainism. The Jain monks conferred on him the name Dharmasenar, the highest title in their hierarchy. For about 20 to 25 years, Appar was in the Jain monastery. மருள் நீக்கியாரோட தமக்கையார் தன் தம்பி மீண்டும் சைவ நெறிக்கு வர வேண்டும் என இறைவனை வேண்டுகிறார். திருவருளால் மருள் நீக்கியாருக்கு தாங்க முடியாத வயிற்றுவலி ஏற்பட்டது. திரும்பவும் திலகவதியார் அவங்க அக்கா கிட்ட தஞ்சம் புகுந்து சூளை நோய் நீக்க பெற்று சைவத்தை அனுசரிக்க மீண்டும் தொடங்கினார். அதாவது மருள் நீக்கியார் அங்க போயிட்டார்ல, ஜெயினிசம் போயிட்டார்ல, 20-25 வருஷம் அங்கதான் இருக்காரு. அவங்க அக்கா திலகவதியார் தான் அவங்க சின்ன வயசுல இருந்து அவர் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டோன்னே இவங்களுக்கும் கல்யாணம் தடைப்பட்டு போயிட்டோன்னே மருள் நீக்கியாரும் சின்ன வயசுல இருந்து சொந்த அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாங்க. 20-25 வருஷமா தம்பி கூட சொல்ற மனசு கஷ்டப்பட்டாங்க. அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு இறைவன் திருவருளால திரும்ப அவருக்கு அவங்க அக்கா கிட்டே திரும்பி வந்துட்டாரு, சைவத்துக்கு திரும்பியும் வந்துட்டாரு. அது அது அந்த கூற்றாயினவர பாடல் நம்ம இன்னும் நாளைக்கு பார்ப்போம், அந்த பாடல் எப்படி ஏற்பட்டதுன்ட்டு. இப்ப நம்ம சொற்றுணை வேதன் அந்த பாடல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். Appar's sister Tilagavadiyar pleaded to Lord Shiva for the return of Appar to the true faith, because now he's in Jainism, right? So Appar suffered unbearable colic pain. This is when the Kutra in our song he sang that time. So I'm not going into that. With Lord Shiva grace, Appar recovered and was recalled to Saivism. சமணர்கள் தங்களுக்கு பல்லவ மன்னனிடம் இருந்த செல்வாக்கினை பயன்படுத்தி நாவுக்கரசு பெருமானை கொல்வதற்கு பல வகையிலும் சூழ்ச்சிகள் செய்தனர். The Jain monks were very angry to learn that Marul Nikiyar was back to Saivism. Appar underwent severe trials at the end of Jain Pallava king. The Jain monks suggested to Pallava king one after the other the various kinds of tortures to kill
அப்பர். இவர் வந்து 20-25 வருஷமா சமண சமயத்துல அங்க உள்ள விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தலைவரா இருந்துட்டு திருப்பியும் வந்து சைவிசம் வந்துட்டாரு செஞ்சிட்டோன்னு. ஸோ அந்த ஜெயின் மாங்ஸ் வந்து they got very angry. அப்ப என்ன செஞ்சாங்க, நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. அவர் எப்படியாச்சும் சாவடிச்சிடணும் அப்படின்ட்டு என்னென்ன செஞ்சாங்கன்னா, சுண்ணாம்பு அறையில வந்து அடிச்சாங்க அவரை. அப்பயும் அவருக்கு ஒன்றும் ஆகலை. இந்த சமயத்தில் தான் வந்து மாசிவனியம் அந்த பாடல் வந்து வந்து பாடினாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ட்ரை டு கில் பை வே ஆஃப் எலிஃபண்ட் அனுப்பி யானை அனுப்பி கொல்லணும்னு பார்த்தாங்க. அதுவும் வந்து ஜடி ஆகலை. எல்லா சூழ்ச்சிகளும் தோல்வி அடைய இறுதியில் அவர்கள் கல்லோடு பிணைத்து மருள் நீக்கியாழை கடலில் விட்டுவிடலாம் என்றும் ஆலோசனை கூறினார்கள். மன்னனின் கட்டளையை அவனது காவலாளர்கள் நிறைவேற்றினர். After all the tortures resulted in failure, lastly, on the Jain monk's advice, the Pallava king ordered the Jain monk to tie Appar Perman to a column of granite stone and fling him together with the stone into the sea. He and the monks believed that Appar would never come back alive, but would have sunk into the sea and died. என்னென்னமோ முயற்சி செஞ்சாங்களா அவர் எப்படியாச்சும் சாவடிக்கணும் அப்படின்ட்டுன்னு, ஒண்ணுமே ஜாடி ஆகல. அப்புறம் என்ன செஞ்சாங்க, கடைசியா வந்து பெஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு கல்லுல கட்டி அவர் வந்து கடலை விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு மன்னன்கிட்ட சொல்லிட்டு, மன்னனும் அதே போல செய்ய சொல்லிட்டாரு. என்ன என்ன ஆகும்னா, கல்லு போட்டா என்ன ஆகும், தண்ணியில போட்டா கீழே போயிரும் தானே, தண்ணி கடியில போச்சுன்னா மூச்சு திணறி செத்துருவாங்கல்ல. ஸோ அப்பர் எப்படியாச்சும் இந்த மாதிரி செத்துருவாரு அப்படி சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. நாவுக்கரசர் தான் எந்த சூழ்நிலையிலும் சிவபிரானை புகழ்ந்து பாடுவேன் என்று பாட கடல் நீரில் மிதக்க ஆரம்பித்தது. அப்பர் அருளிய பதிகம்தான் இந்த சொற்றுணை வேதின் என்று தொடங்கும் பதிகம். அவர் வந்து கல்ல கட்டி கடல்ல வீசினா கூட அவர் வந்து சிவபெருமான வந்து நினைச்சு பாடுனதுனால சொற்றுணை வேதி என்ற பாடல வந்து பாடினாரு, பதிகத்தை பாடினாரு. இந்த கல்லு வந்து என்ன செஞ்சிச்சு, தண்ணியில வந்து கடல் தண்ணி மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. Appar, when he found himself thus flung into the sea, sang a song, a declaration of faith and hope, that is Sotunai Vediyan Padigam. The stone bearing Appar, who was strongly tied to it, floated on the bosom of the sea. Okay, Sotunai Vediyan ஃபுல்லான பதிகம் பார்க்க போதுற, இந்த பாடலை மட்டும் நம்ம பார்க்க போறோம். So we are going to look at each and every word. Let us see. சொற்றுணை வேதியன் சோதி வானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ. The rather, you must take note. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. Again. சொற்றுணை வேதியன் சோதி வானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ. கை தொழ. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமசிவாயவே. பாட்டின் மேலோட்டமான பொருளை பார்ப்போம். Literal meaning of the song. இந்த பாடலுடைய முதல் வார்த்தைகளை பார்த்தோம்னா, திருநாவுக்கரசர் எப்படி பாடியிருக்காரு, அழகான தமிழ் சொற்களை கொடுத்திருக்காரு. சொற்றுணை, பொற்றுணை, கற்றுணை, நற்றுணைன்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு ஒவ்வொரு லைனும். ஸோ these words actually combination of two words. For example, சொல் என் துணை, பொன் என் துணை, கல் என் துணை, நல் என் துணை. இது வந்து நிலைமொழி.
இது வருமொழி. இது வந்து தமிழ் இலக்கணத்துல பார்த்தோம்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் கடைசி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணையும் பொழுது அவை திரிபடைந்து புதிய எழுத்து வந்து உருவாகி புணர்ச்சி ஏற்படுகிறது. இது திரிதல் வகையை சாரும் தமிழ் இலக்கணம். எப்படின்னு பார்ப்போம். ஓகே சொல் துணையோடு இணையும் பொழுது இந்த துணை என்ற வார்த்தை இந்த சொல் இந்த கடைசி எழுத்து ஈற்றெழுத்து இல் இந்த தூவோடு சேரும் பொழுது அது திரிபடைந்து இற்றென்று மாறி இப்ப சொல் பிளஸ் துணை பிகம்ஸ் சொற்றுணை. பொன் பிளஸ் துணை பிகம் பொற்றுணை. கல் பிளஸ் துணை பிகம் கட்டுணை. நல் பிளஸ் துணை பிகம்ஸ் நற்றுணை. துணைனா உங்களுக்கு தெரியும், நம்ம துணையாக இருப்பது. இது சொல் என்றால் சொல் வார்த்தை, பொன் என்றால் பவுனு கோல், அப்புறம் கல்லுனா கல்லு ஸ்டோன், நல்லுனா நல்லு நல்லது நன்று. இது வந்து இந்த ரெண்டு சேரும் பொழுது சொற்றுணை பொற்றுணை கற்றுணை நற்றுணை என்ற வார்த்தையை வந்து திருநாவுக்கரசு நமக்கு அழகாக இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்காரு. ஓகே, இப்போ அந்த வார்த்தையோட லிட்ரல் மீனிங் பார்க்க போறோம். மேலோட்டமான அர்த்தம். சொற்றுணை வேதியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொல் அளவான வேத முதல்வன். வேதங்களுக்கு இறைவன் வந்து முதல்வனா இருக்கான், சிவபெருமான். வேதம் வாசகம் சொல் வடிவாகத்தான், அச்சொல்லின் வாச்சிய பொருள் வடிவானவன் இறைவன். வேதங்களுக்கு துணையாக நின்ற வேதியன். He is the words in the Veda and he is the Vedas incarnate. This is சொற்றுணை வேதியன். So the next phrase, சோதி வானவன். சோதி வானவன் என்னது? இறைவன் வந்து ஜோதி வடிவமா ஒரு பிரம்மாண்டமான ஒளி வடிவமா நம்ம பார்க்கிறோம். effulgence, we see God in that form. அதனால்தான் பார்த்தோம்னா ஞானிகள், even the sages we used to learn from their experience, they அவங்க உணரும்போது, இறைவன் உணரும்போது they see the God as light form. அதாவது அவங்க நித்திய அந்த மூணாவது கண்ணுல வந்து இறைவனை வந்து ஒளி வடிவமா தான் பார்த்திருக்கிறதா அவங்க நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் வந்து நம்ம we also light up in the temple to remember this. அதாவது இறைவன் வந்து ஒளி வடிவமா நம்மளும் பார்க்கணும் சொல்லிட்டு நம்ம இந்த விளக்க நம்ம கோயில ஏத்துறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கோயில்ல கார்த்திகை மாசம் ஏத்துவாங்க. இறைவன் வந்து ஜோதி வடிவமா பாக்குறாங்க. இதேதான் வந்து வள்ளலாரும் நமக்கு சொல்றாரு, இறைவன் வந்து ஜோதி வடிவமானவன், சோதி ஸ்வரூபன். பொற்றுணை திருந்தடி. What is பொற்றுணை திருந்தடி? பொற்றுணை என்றால் பொன் போன்று பொலியும் இணையான திருவடிகள். The feet of the Lord is gold matching, perfect feet. That is called பொற்றுணை திருந்தடி. பொன் போல பொலிவாக இருக்கிற இறைவன் இணையான திருவடிகள். பொருந்த கை தொழ. The next phrase. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கை தொழும் பொழுது மனம் எங்கோ அலைஞ்சுகிட்டு இருக்கும். மனமும் கை தொழுதலும் ஒன்றோடு ஒன்று பொருந்த வேண்டும். அதுதான் வந்து பட்டினத்தார் என்ன பாடியிருக்காருன்னா, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. அவரே சொல்றாரு, அவரே பட்டினத்தார் என்ன கேக்குறாருன்னா, சாமி கும்பிட்றப்ப கண்ணு வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஏதாச்சும் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். உங்க சாமி வந்து சாமி கும்பிடுறது வந்து இது இங்க கவனம் இருக்காது, கண்ணு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், சாமி ரூம்ல உட்காருங்க சாமி கும்பிட்றதுக்கு, திடீர்னு வந்து பெல் அடிக்கிறான் ஒருத்தன் கீழே, காலிங் பெல்லு. உடனே திடீர்னு வந்து மனசு வந்து இங்க இருக்காது சாமி கிட்ட, கண்ணு வந்து அந்த பக்கம் போகும். காது ஒன்று கேட்க, காது வந்து அந்த பக்கம் போகும். வாய் ஒன்று பேச, இங்க வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்குது பதிலா ஓம் நம சிவாய சொல்லிட்டு பதிலா என்ன சொல்லுவோம், போயிட்டு கதவை திறங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம கேட்போம் இல்லையா. மனசு வந்து வேற இடத்துல இருக்கு, அங்க இறைவனுக்கிட்ட இல்லை. இந்த மாதிரி சிந்தனை செய்துதான் பட்டினத்தார் சொல்றாரு, சாமி கும்பிடும் போது இந்த ஐம்புலன்களையும் அடக்க வேண்டும். அதுதான் பொருந்த கை தொழ. Whenever we
want to pray or we want to meditate, our mind, our eyes, our senses will not be with us. Always go around somewhere else. That's why Tirunavakarsa is saying, Porunda kai tola. When you are praying or you are meditating or you are thinking about God, you have to put Him in your heart. Fully concentrate. கை தொழ வேண்டும். இறைவனை முழுமையாக மனதில் நிறுத்தி அவனை நினைத்து கை தொழ வேண்டும். பொருந்த கை தொழ அகேன், அனைத்து புலன்களையும் அடக்கி பொருந்த அவனுடைய பொன் போன்ற மலர் பாதங்களை தொழ வேண்டும் என்கிறார் திருநாவுக்கரச பெருமான். கற்றுனை பூட்டியோர், meaning to say, this situation of the song arises when Appar was tied with a granite stone and was flung into the sea, right? So what he is telling, it is a literal meaning. When he is being tied on the stone, கற்றுனை பூட்டியோர், என்ன கல்லை துணையை கொண்டு, ஒரு கல், ஓர்னா ஒரு கல், ஒரு கல்லின் துணையை கொண்டு என்ன கட்டுனாலும் அப்படின்னு பாடுறாரு. இதுதான் கற்றுனை பூட்டியோர். கடலில் பாய்ச்சினும், என்ன கல்லை கட்டி கடலை தூக்கி எறிஞ்சா கூட, ஏன்னா அப்பர் பெருமான் கடலை கட்டி தான் கடல் தூக்கி எறிஞ்சாங்கன்னு சொல்றேன். இந்த பாடல் வரதுக்கு முன்னுக்கு we already see the history, right? He was being tied on a granite stone, right? So even though you are throwing me into the sea with a stone, that is called கடலில் பாய்ச்சினும். நற்றுணை ஆவது நம சிவாயவே, இது கடைசி வார்த்தை, phrase. நற்றுணையாவது நம சிவாயவே. He ended the song with நற்றுணையாவது நம சிவாயவே. What is the meaning? நமக்கு பெரிய துணையாக இருந்து சிவபிரானின் திருநாமம் ஆகிய நமச்சிவாய நம்மை காப்பாற்றும். The mantra Namasivaya always assist and support us in the times of hardship and distress. That's why Appar Peruman, when he was thrown into the sea, he chanted Namasivaya, Namasivaya, Namasivaya until the Lord come and save him. Okay, நமக்கு துணையாக, நல்ல துணையாக இருப்பது நமசிவாய் என்ற திருமந்திரம் என்று சொல்லி அந்த பாடலை நிறைவு செய்கிறார் திருநாவுக்கரச பெருமான். Okay, இப்போ என்ன செய்ய போறோம்னா ஆன்மீக ரீதியான வழக்கத்தை பார்க்க போறோம். We are going to look into the spiritual meaning, that is for the song. வேதங்களுக்கும் ஆகமத்திற்கும் முதன்மையானவன் இறைவன். Lord Shiva is the Vedas and Agamas incarnate. ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களின் தன்மையால் இருளில் மூழ்கி இருக்கும் உயிர்களுக்கு ஒளியாக தோன்றி வழிகாட்டுபவனாக விளங்குகிறான் இறைவன். He liberates the soul. God liberates the soul. We are subject to the three impurities. That is called malas or bonds. They are Anava, Kanma and Maya. Central to Saiva Siddhanta is the doctrine that man's existence is a progress out of darkness into light. So நம்ம ஆணவம் கண்மம் மாயை என்ற இருள்ல நம்ம மூழ்கி இருக்கிறோம். நமக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் ஒளி வடிவமாக தோன்றுகிறான் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்கலாம். இறைவன் வேதத்துக்கும் ஆகமத்திற்கும் முதன்மையானவன். So we have three impurities, Anavam, Kanmam and Mayai. And we are into darkness because of these three malam. நமக்கு ஒளி வடிவமாக இறைவன் தோன்றி நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறான். Lord Shiva brings the soul to a point where it can identify with the full light of divine grace. In the awakened state, the soul sees everything as an undifferentiated whole, not because of darkness, but rather because of the brilliance of the light. That is why Lord Shiva is symbolically described and shown as light. அருவுருவமாக சோதி வடிவமாக சிவலிங்கத்தில் அருள்பாலிக்கிறான் இறைவன்.
நம்ம பார்த்தோமா, நம்மளுக்கு சைவ சித்தாந்த பார்த்தோமா, இறைவன் வந்து அந்த தழுத்த நிலைக்கு வரும் பொழுது 3 வடிவமாக வருகிறான். அருவம், அருவுருவம், உருவம். அப்ப அந்த அருவுருவம் வடிவம் வந்து ஜோதி வடிவம் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு சிவலிங்க வடிவமாக காட்சி அளிக்கிறான், சதாசிவம் வடிவமாக. அதே சமயத்தில் நிஷ்டையில் மனமுருகி அவன் தாளை பற்றி வணங்கும் ஜீவமுக்தர்களுக்கு சோதி ஸ்வரூபமாகவும் காட்சி அளிக்கிறான். இல்லைங்களா? முதல் பார்த்தோம்னா நம்ம ஜீவமுக்தர்கள்னா இறைவனோட சிந்தனையோட நம்ம சொன்னா பொருந்த கை தொழ அப்படி சொன்னால அந்த இறைவன் சிந்தனையை நிஷ்டையிலே இருக்கிற ஜீவமுக்தர்களுக்கு அவன் ஜோதி வடிவமாக காட்சி அளிக்கிறான். For this to happen, a man shall totally surrender to the feet of the Lord. So that is called பொருந்த கைத்தொழ just now we already look at the meaning. So when that happen, we will realize God within us in the light form. ஜீவமுக்தர்கள் can realize Lord in the form of light, but we have to surrender to the feet of the Lord totally. இந்த பிறவி என்பது பெரிய கடல். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்பார் திருவள்ளுவர். திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். கடலை சும்மாவே நீந்தி கரை காண்பது என்பது கடினமான ஒரு காரியம். இதில் கல்லை வேறு கட்டி நீந்துவது என்றால் எவ்வளவு கஷ்டம். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு சிலாட் மிளாக்கு வச்சுக்கோமே, அந்த கடல்ல வந்து நம்ம தள்ளி விட்டுறாங்க வச்சுக்கோமே. நம்ம வந்து இங்க மலேசியால கரையில இருந்து நம்ம இந்தோனேஷியா கரையை போய் நீந்தி போகணும்னா எவ்வளவு கஷ்டம். நீந்தி போக முடியுமா? போக முடியாது சொல்ல முடியாது, போக முடியும், ஆனா ரொம்ப கஷ்டம் நீந்தி போறதுக்கு. அதுல வேற கல்லை வேற கட்டி, நம்ம உடம்புல கல்லை வேற கட்டி நீச்சல் அடிக்க சொன்னா எவ்வளவு கஷ்டம். இப்ப நம்ம ஏன் இந்த ஃப்ரேஸை பாக்குறோம்னா, இதுதான் வந்து திருநாவுக்கரசர் வந்து அந்த சுற்றுணை வேதியன்ல பாடியிருக்க அந்த வரிகள் வந்து நம்ம சித்தாந்த ரீதியாக பார்க்கும் பொழுது திருநாவுக்கரசர் இந்த எண்ணத்தோட பாடியிருக்கலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். என்னன்னா, நம்ம இந்த பிறவி எடுக்கிறதே, இப்ப நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம், இதுக்கு முன்னுக்கு நிறைய பிறவிகள் எடுத்து வந்துட்டோம். இந்த பிறவி வந்து பிறவி பெருங்கடல் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய கடல்னா நம்ம நிறைய பிறவி, மில்லியன் கணக்குல பில்லியன் கணக்குல பிறவி எடுத்து ஒவ்வொரு வினைக்கும் நம்ம பிறவி எடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். இந்த பிறவி பெருங்கடல் வந்து வெளியாகிறதுக்கு இந்த கல்லுனா என்ன, அந்த கல்லை கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு பாடல. கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சணும் திருநாவுக்கரசர் பாடியிருக்காருல. இந்த கல்லு அப்படின்னா என்னன்னா, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி என்பார் மாணிக்க வாசகர். சிவபுராணத்தை படிக்கிறோம்ல, அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு ஒரு வரி வரும். உயிர் வந்து நல்வினை தீவினை என்னும் கயிற்றில் கட்டப்பட்டு நம்ம நல்ல செயல கெட்ட செயல செஞ்சு செஞ்சு மாறி மாறி என்ன செய்யறோம், நிறைய பிறவிகள் எடுத்து பெருங்கடல்ல வீழுகின்ற வேலையில வந்து என்ன நடக்குது, பேராற்றல் உடைய திருவைந்து எழுத்து மந்திரத்தின் பொருள் உணர்ந்து, இங்க வந்து வெறும் மந்திரத்தை மட்டும் உச்சரிக்கிறதுல மந்திரத்தின் பொருளையும் உணர்ந்து சிரத்தையுடன் உச்சரிக்க பேரின்ப கரை ஏறிட இறைவன் அருள் பாலிக்கின்றான். இந்த அர்த்தத்துல திருநாவுக்கரசர் நமக்கு பாடியிருக்கலாம். Because of these three impurities, which is just now we have seen, Anavam, Kanman, Maya, the soul trapped in the sea of births and rebirths. Jivan Mukta, who recites Namah Shivaya with pure love and affection, and by understanding fully its meaning of Namah Shivaya, will be liberated from the cycle of rebirth and attain moksha. So we have taken a lot of births. When we chant Namah Shivaya மந்திரத்தை வந்து பொருள் உணர்ந்து சிரத்தையுடன் with love and affection, we know the meaning of Namah Shivaya, we chant, இந்த பிறவி எனும் பெருங்கடலை வந்து நம்ம கரையேற முடியும். We can attain moksha. So பிறவி பெருங்கடல் இருந்து கரையேறுதல் வந்து liberation from the sea of birth and rebirth will happen when we fully surrender to the feet of Lord and chant the word, the mantra Namah Shivaya. Namah Shivaya என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுதும் பொருந்த கை தொழும் பொழுதும், இறைவனை பொருந்த கை தொழுது அவனை முழுமையாக
அவனது திருவடி இணையும் பொழுது நமக்கு இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேறுவதற்கு இறைவன் துணை புரிகின்றான் என்று அப்பர் பெருமான் அவருடைய இந்த சுற்றுனை வேதியன் என்ற பாடலில் நமக்கு ஆன்மீக ரீதியான விளக்கத்தை கொடுத்திருக்கலாம் என்று நம்ம புரிஞ்சுக்குவோம். சரி, இப்ப வந்து இந்த பாடல் வந்து எப்படி பாடணும்னு பார்ப்போம். We see how to sing the song. Before that we have to chant திருச்சிற்றம்பலம் first before we sing any தேவாரம் song. திருச்சிற்றம்பலம் என்று சொல்லிவிட்டு தான் நம்ம தேவார பாடல்களை பாடணும். இப்ப இந்த பாடல் வந்து என்ன செய்யறேன், நானு முதல்ல ஒரு முறை பாடிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரிகளும் 2 முறை எப்படி பாடணும்னு சொல்லிடுறேன். பாடலாம், ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. Okay, I sing one by one line by line. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. சொற்றுனை வேதியனோட பாட்டை நம்ம பார்த்துட்டோம், கருத்தும் பார்த்துட்டோம், மீனிங்கும் பார்த்துட்டோம். And then the background also we also already know. Then how to sing also we have discussed, right? So இதுக்கப்புறம் வந்து after this whenever we sing this song, okay, இந்த அர்த்தத்தை இந்த மீனிங் வந்து முழுசா மனசுல வச்சுட்டு we must sing the song with பொருந்த கை தொழ வேண்டும். இறைவன் வந்து டோட்டலா we have to surrender to the feet of Lord and we pray to Lord. கடவுள்கிட்ட நம்ம இந்த பிறவி கடல்ல இருந்து நம்ம விடுவிக்க வேண்டும் இறைவா அப்படின்னு நினைச்சிட்டு we pray to Lord that please liberate me from this cycle of birth and rebirth அப்படின்னு நினைச்சிட்டு பாடிட்டு and we have to bear in mind that Namashivaya is the best mantra to chant in our life. So தினமும் நமச்சிவாய மந்திரத்தை மூல மந்திரத்தை நாம் உச்சரிப்போம். அதுவே நமக்கு நல்ல துணையாக வாழ்க்கை துணையாக இருக்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடை பெறுகிறேன்.
திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. நன்றி. Thank you for watching. திருச்சிற்றம்பலம்.